ஜடேஜா. ஸோ நான் அந்த ஜடேஜாவை ஏன் நான் சொல்றேன்னா, எல்லாத்துக்குமே ஜடேஜா இன்னைக்கு 6 அடிச்சிருக்காரு. எல்லாருமே இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் அபவுட் இந்தியானா ஜடேஜாவா தான் இருப்பார். பட் நான் ஜடேஜாவை 4-5 வருஷமாவே நான் அவருக்கு முன்னாடியே நான் அவரை ஹையா ரேட் பண்ணுவேன். எக்ஸ்ட்ராடினரி பேட்டர். இந்தியா ஹீஸ் அ கிரைசிஸ் மேன் ஃபார் இந்தியா. ஒரு 2019 செமிஃபைனல் அகேன்ஸ்ட் நியூசிலாண்டோ சரி, இல்ல இந்தியா எப்பெல்லாம் அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள்ல நிற்கும் போது 6th டவுன் 7th டவுன்ல வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளா நின்று ஹோல்ட் பண்ணி அந்த இன்னிங்ஸ் எடுத்துட்டு பில்ட் பண்ற ஒரு பிளேயர் ரவீந்திர சார் ஜடேஜா. ஸோ ஹீ இஸ் த மேன். அண்ட் அவரை அதுக்குள்ளேயும் அவரை வந்து தூக்க போறாங்க. ஒரு சீனியர் ஆயிட்டாரு. அவரை டீம்ல இருந்து இது பண்ண போறாங்க. அவரை எப்படி 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 தூக்க முடியும் அவர்? ஏன்னா அவர் கிரியேட் பண்ண லெகசி அந்த மாதிரி இந்தியால ரஃப் பேட்ச் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஸ்பின் பண்ணிடுவாரு. அதே மாதிரி பேட்டிங்ல இன்னைக்கு காமிச்சாரு. இன்னைக்கு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ராகுல் நம்ம ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவோம். ஏன்னா டாப் அவர் அவர் இப்போ எனக்கு இந்தியாவிலே இந்த பர்டிகுலர் 11ல ப்ராப்பர் டெஸ்ட் பேட்டர், ஒரு நல்ல டெக்னிக்கலி சவுண்ட் பேட்டர் அப்படின்னா எல்லாருமே கண்ணை மட்டும் சொல்ற ஒரே ஆளு ராகுல். ராகுலை விட அதிகமான ஒரு பால்ஸ் இன்னைக்கு ஆடி இருக்காரு. டஃபஸ்ட் இது. அண்ட் அவர் சொல்றது சாதாரண ஆள் கிடையாது. ஸ்டோக்ஸ் தீப்பொறி மாதிரி 15 ஓவர் போட்டுக்கிட்டே இருக்கான். மாரத்தான் ஸ்டோக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கான். வந்து அந்த பக்கம் ஆர்ச்சர், வோக்ஸ், கார்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை நான் யாரையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது என்னால. இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் ஜடேஜா கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு நாக் மூலமா கிடைக்குதுன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஜடேஜா வந்து அதான் அண்டர் ஜடேஜா ஓகே ஜடேஜா அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல இப்படி ஆடுறதுனால இஃப் இட் ஃபார் வின்னிங் காஸ் வெரி ஹாப்பி. பட் அட்லீஸ்ட் பேசுறாங்களே. நிறைய பேர் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா அடுத்து எப்ப ஜடேஜா நீங்க தான் போறீங்களான்ற மாதிரி கேட்டாங்க. பட் நான் இங்க இருக்கேன்டான்னு சொல்லி காமிச்சாரு. செம்ம பேசும்போது எனக்கு அப்படியே கூஸ் வருது. ஸோ தட்ஸ் ஜடேஜா. பயங்கரமா ரியலி ஹாப்பி ஃபார் ஜடேஜா.